ஹே காய்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன ஸ்பீக் நோ ஈவில் அப்படிங்கிற இந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி ஒரு வெக்கேஷனுக்கு வந்து போயிருப்பாங்க. வெக்கேஷனுக்கு போன இடத்துல அவங்க இன்னொரு ஒரு ஃபேமிலியை வந்து சந்திக்கிறாங்க. அப்படி எதேச்சியாக சந்தித்த ஃபேமிலினால நம்ம ஹீரோயின் ஃபேமிலிக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுது, கடைசியில் அவங்க உயிரோட இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவே சுவாரஸ்யமா நமக்கு சொன்ன படம் தான் ஸ்பீக் நோ ஈவில் அப்படிங்கிற இந்த ஒரு தரமான ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்தை கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு கார் ஒன்று போகுது. அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய கண்ணாடியில பின்னாடி ஒரு சின்ன பையனோட ஃபேஸை வந்து காட்டுறாங்க. அப்படியே காட்டிக்கிட்டே அந்த காரும் வந்து வேகமா போய்கிட்டு இருக்க ஒரு இடத்துல அந்த கார் வந்து நிக்குது. கார் நின்னதுக்கு அப்புறமா அந்த காருக்குள்ள இருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் வெளியே எந்திரிச்சு போய் நிக்கிறாங்க. ஆனா அந்த பையன் மட்டும் அந்த காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறான். அப்படியே அங்க கட் பண்ணா இங்க வந்து அப்படியே இந்த மவுண்டெயின்ஸ் எல்லாமே காட்டுறாங்க. அந்த மவுண்டெயின்ஸ்க்குள்ள வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து இருக்கு. அங்க நம்ம ஹீரோயினோட பொண்ணு ஏக்னஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கா. இதுதான் நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் அங்க பக்கத்துல இந்த கேப் போட்டு உட்காந்துருக்காரு இல்லையா பிளாக் கலர்ல, இவர் தான் வந்து நம்ம ஹீரோ. ஸோ இவங்க வந்து ஒரு வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்க இந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட உட்காந்து அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கேன். அங்க ஒருத்தன் வரான். இவன் பேர் வந்து பேடி. இந்த பேடி என்ன கேட்கிறான் அப்படின்னா, இந்த சீட்டை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். அங்கதான் உட்காந்துக்க போறான் அப்படின்னு நினைச்சா அந்த பேடி அப்படிங்கிறவன் அந்த சீட்டை இழுத்துட்டு போயிட்டு அவன் வந்து அவன் ஃபேமிலியோட வந்திருப்பான். ஒரு பையன் அப்புறம் அவனுடைய ஒய்ஃபோட வந்திருப்பான். அந்த இடத்துல அவன் எடுத்துட்டு போய் போட்டுக்கிட்டு அங்க அப்படியே பியர் வாங்கி குடிக்கிறான். பியர் வாங்கி குடிச்சதுக்கு அப்புறமா ஸ்விம்மிங் பூல் அப்படியே ஜாலியா குடிச்சு விளையாடிட்டு இருக்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, ஹீரோயினை பார்த்து உனக்கும் பீர் வேணுமா அப்படின்னு கேட்கிறான். இல்ல இது ரொம்ப ஏர்லியா இருக்கு, அதனால நமக்கு இப்ப பீர் நம்ம சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. அப்படியே அன்னைக்கு காலையில எல்லாரும் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்காக போய் உட்கார்றாங்க. அங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க கதையை பேசிட்டு இருக்க. அந்த இடத்துல அந்த பேடிங்கிறவன் நம்ம ஹீரோவை பார்க்கறான். நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே ஒரு ஸ்மைல் பண்றான். அப்படியே ஹாய் அப்படிங்கிற மாதிரி கையெல்லாம் காட்ட அங்க அப்படியே அந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடியுது. பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் அந்த ஊரை சுத்தி பார்க்கணும் இல்லையா, அப்படியே எல்லாரும் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ, ஹீரோவோட பொண்ணு, ஹீரோயின், இவங்க 3 பேரும் அப்படியே அந்த ஸ்ட்ரீட் வழியா நடந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, என் கையில வச்சிருந்த அந்த முயல் பொம்மையை காணோம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நீங்க போய் அதை எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்ற இடம், அவங்க போன இடம் எல்லாத்துக்கு இடத்துலயும் அந்த ஒரு பொம்மை இருக்கா அப்படின்னு வந்து தேடி போய்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல அந்த பேடி அப்படிங்கிற ஃபேமிலி பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர்லாம் எடுத்து ஜாலியா அப்படியே கத்திக்கிட்டே ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்கறான். ஸோ எங்க தேடியும் அந்த பொம்மையை காணும். சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்தா அங்கதான் இந்த பேடி ஃபேமிலி நின்றுட்டு இருக்காங்க. இந்த பேடி ஃபேமிலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பொம்மை நாங்க தான் பார்த்தோம், அங்க இருந்துச்சு, ஸோ உங்ககிட்ட கொடுக்கலாம்னு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை கொடுத்துட்டு அப்படியே இவங்க வந்து ஒரு இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க நம்ம ஹீரோயினோட ஃபேமிலிக்கு. ஸோ இப்படி இன்ட்ரோ ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த பேடி அப்படிங்கிறவன் என்ன பண்றா அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட பொண்ணை நான் உன்னை ஒரு ரைட் கூட்டிட்டு போட்டுமா இந்த ஸ்கூட்டர்ல வரியா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு ஓ கண்டிப்பா வரனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டர்ல ஜாலியா ஒரு ட்ரிப் போயிட்டு வருது. இப்படி இவங்க ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏன்னா இந்த 2 ஃபேமிலி இப்போ ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் லஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப 2 ஃபேமிலியுமே வந்து ப்ராப்பரான ஒரு ஒரு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம், நாங்கள் எந்த ஊர், இதெல்லாம் 2 ஃபேமிலி வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை. ஸோ நம்ம இந்த பேடிங்கிறவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் அங்கே வந்து இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கோம், என் பேர் வந்து பேடி, என் பையனோட பேர் வந்து ஆண்ட், இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் பொண்ணோட பேர் வந்து ஏக்னஸ், என் ஒய்ஃப் வந்து இவங்க, என்னுடைய பிஸ்னஸுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க என் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க இவங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அங்கே அந்த பொண்ணும் அந்த பையனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் போய் எங்கேயா விளையாடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களும் வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இவங்க மட்டும் அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்க அங்க ஒரு வயசானவரையும் அங்க 2 பாட்டிங்களையும் காட்டுறாங்க. அவங்க அப்படியே நின்று அங்க இதை பேசிட்டு இருக்க இந்த பேடிங்கிறவன் அவங்கள கூப்பிட்டு அப்படியே ஏதோ கொஞ்சம் கேவலமா பேசுற மாதிரி பேசுறான். பேசி காமெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டும் டின்னர் இவங்க எல்லாரும் ஒன்னா தான் சாப்பிட்றாங்க. ஸோ வெக்கேஷன் போன இடத்துல இந்த பேடி அப்படிங்கிற ஃபேமிலியை சந்திச்சு டின்னர் வரைக்கும் வந்துடுறாங்க. ஸோ டின்னர்லயும் அப்படியே ஜாலியா சாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த பேடி அப்படிங்கிறவன் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை பார்த்து, நீங்க ஒரு நாள் வந்து இங்கிலாந்து வாங்க, இங்கிலாந்துல வந்தீங்க அப்படின்னா என்னுடைய வீட்டுக்கு வாங்க, நானும் ஒரு டாக்டர் தான், இந்த டாக்டர் வீடு ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது, நான் வந்து ஒரு கண்ட்ரி சைடில் இருக்கேன், அதாவது கிராமத்தில் இருக்கேன், ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு இடம், சூப்பரான ஒரு இடம், நீங்க கண்டிப்பா மஸ்ட் விசிட் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பேடி பேச கண்டிப்பா நாங்கள் டைம் இருந்தால் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே கட் பண்ணா இங்க அமெரிக்கால நம்ம ஹீரோவை காட்டுறாங்க.
நம்ம ஹீரோ அப்படியே மழை பெய்யுது, வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போறான். வீட்டுக்குள்ள ஓடி பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஹீரோயின் ஒர்க் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பொண்ணை பார்க்க போறான். பொண்ணை பார்க்க போகும்போது அங்க அவங்க உட்காந்துருக்காங்க, நம்ம ஹீரோயினோட பொண்ணு. ஸோ பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டு குட் நைட்மா தூங்குமா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அந்த முயல் பொம்மையை எடுத்து கொடுக்குது. இவனுக்கும் வந்து முத்தம் கொடுங்கப்பா, இவனுக்கும் வந்து உங்களுடைய குட் நைட் கிஸ் கொடுங்க, இவனும் தூங்கணும் அப்படின்னு சொல்ல, இல்லம்மா உனக்கு 12 வயசு ஆச்சு, நீ இன்னமும் இந்த பொம்மைலாம் வச்சு விளையாடிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல, இல்லப்பா எனக்கு கொடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் அப்படியே மூஞ்சி வந்து ஒரு மாதிரி மாறுது. சரி, இந்த பொம்மைக்கும் முத்தம் கொடுத்துட்டு அப்படியே வெளியே வரான். வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஆக்னஸ் வந்து ரொம்ப இன்னும் சைல்டிஷாவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு 12 வயசு ஆச்சு அப்படிங்கிறது கூட அவளுக்கு தெரிய மாட்டேங்குது, இன்னும் பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேச, அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு போட்டோ. அந்த போட்டோ கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பேடி அப்படிங்கிறவர் வந்து இந்த போட்டோ வந்து நமக்கு மெயில் பண்ணியிருந்தாப்ல, இதுல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு நீங்களே படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல, அதுல இவங்க எல்லாரும் நின்று எடுத்த அந்த போட்டோ இருக்கு, குரூப் போட்டோ. அந்த போட்டோக்கு பின்னாடி ஏதோ எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் உங்களை மிஸ் பண்றோம், ஸோ நீங்க வெக்கேஷன் வந்தீங்க இல்லையா, அங்கே கூட ரொம்ப நல்ல நாட்களாக இருந்தது, சூப்பரான நினைவுகள், நீங்க வேணும்னா இப்போ எங்களுடைய கண்ட்ரிக்கு வரீங்களா, இங்கிலாந்துக்கு, இப்போ ஒரு நல்ல ஒரு வெக்கேஷன் டைம் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து இன்வைட் பண்றாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுக்குள்ளேயும் சில மன கசப்புகள் இருக்கும், நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும். அதே சமயம் இந்த பொண்ணு வேற ரொம்ப சைல்டிஷாவே பிஹேவ் பண்றதுனால இது ஒரு கண்டிப்பா ஒரு லொகேஷனை சேஞ்ச் பண்ணி பார்த்தா ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்து சொல்ல, சரி நம்ம அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ, ஹீரோயின், ஹீரோயினோட பொண்ணு எல்லாரும் வந்து ஜாலியா வெக்கேஷன் போறாங்க. ஸோ இங்கிலாந்துக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு வழி வேற தெரிய மாட்டேங்குது அந்த காட்டுக்குள்ள. ஏன்னா நம்ம பேடிங்கிற வந்து ஒரு கண்ட்ரி சைடு, அதாவது வில்லேஜில் இருக்கிறதா சொல்லியிருப்பான். அப்படியே இவங்க அப்படியே போய் சேர்றாங்க அவங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே காரை நிறுத்தினா அப்படியே வந்து வாமான ஒரு வெல்கம் கொடுக்குறாங்க. வெல்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாமே கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுறாங்க இந்த பேடியோட ஃபேமிலி. அப்படியே நம்ம பென்னுக்கு வந்து நம்ம இந்த பேடிங்கிறவங்க வந்து பியர்லாம் கொடுத்து அப்படியே வெல்கம் பண்ண, அங்க நம்ம ஹீரோயினையும் ஹீரோயினோட பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டு, அந்த பேடியோட ஒய்ஃபு, இதுதான் என் பையனோட ஒரு ரூமு, இங்க தான் இந்த ஆக்னஸ் அப்படிங்கிற உங்க பொண்ணும் தங்கணும் அப்படிங்கலாம் காட்ட, ஓ அப்படியா சூப்பர், உங்க பையன் பேச மாட்டானா அப்படின்னு கேட்க, இல்ல அவனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு டிசார்டர் இருக்கு, அவன் யார்கிட்டையும் சோசியலா பேச மாட்டான், அவனால பேச முடியாது, ஊமை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, சரி இன்னைக்கு எல்லாரும் நம்ம டின்னர் சாப்பிடலாம், சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் அன்னைக்கு நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்றாங்க. அந்த டின்னர் சாப்பிடும்போது ஒரு கோழி ஒன்று இருக்கும். அந்த கோழியை வந்து இவன் வந்து அப்படியே கிரில் மாதிரி பண்ணி இந்த பேடி அப்படிங்கிறவன் எடுத்துட்டு வருவான். ஆனால் நம்ம ஹீரோயின் நான் வெஜிடேரியன் கிடையாது, வெஜிடேரியன். ஆனாலுமே வந்து இவன் ஆசையாக வந்து குக் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வாயில ஊட்ட வருவான் நம்ம ஹீரோயினுக்கு. அப்படியே அவன் வாயிலையும் வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவன் திரும்பினதுக்கு அப்புறமா அதை வந்து எடுத்து கீழே போட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இந்த ட்ராஷை எடுத்துட்டு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வர, அங்க அந்த ஊமை பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ வந்து பேசுற மாதிரி ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள அந்த பேடிங்கிறவன் வந்து அவங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர வச்சிடறான். அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு தூங்கி ஆகணும் இல்லையா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுடைய பெட்டை ரெடி பண்ணிட்டு இருக்க, அந்த பெட்ல ஏதோ கரை இருக்கிறத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ஸோ இது என்ன இவ்வளோ கரையா இருக்கு, எப்படி இங்க தூங்குறதுன்னு நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோ என்ன சொல்றனா, இதெல்லாம் வந்து இங்க ஒரு கிராமத்து இடம், இவங்க எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அப்படியே அன்னைக்கு நைட்டு போக அடுத்த நாள் காலையில் அப்படியே ஃபேமிலியோட எல்லாரும் ஒரு ட்ரக்கிங் மாதிரி போறாங்க. ஸோ ட்ரக்கிங் மாதிரி அப்படியே ஜாலியாக அப்படியே காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து அப்படியே இந்த நெருப்பெல்லாம் பற்ற வச்சுட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்க, அங்கே ஒரு இந்த ஊஞ்சல் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஊஞ்சலில் நம்ம ஹீரோயினோட பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆடணும்னு சொல்லி உட்காந்துருக்கும். ஆனால் ஹீரோயினோட பொண்ணுக்கு முன்னாடி இந்த ஆண்ட் இருக்கான் இல்லையா, பேடியோட பையன், அவன் நின்றுட்டு இருக்கான். இவன் வந்து நவர மாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்க, அங்கே நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்து அந்த சின்ன பையன்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க விளையாடணுமா நவருப்பா அப்படின்னு சொல்ல, அந்த பையன் இல்ல முடியாது, நல்லா நகர முடியாதுங்கிற மாதிரி அவன் நின்றுட்டு இருப்பான். ஆனால் அவனால பேச முடியாது. உடனே அந்த இடத்துக்கு இந்த பேடி அப்படிங்கிறவன் வரான். வந்துட்டு நகரு அப்படின்னு சொல்லுவான், ஆனால் நகர மாட்டான். உடனே அந்த பையனை அப்படியே ரொம்ப இழுக்கிற மாதிரி இழுத்து அப்படியே தூரமாக கொண்டு வர, இவங்க நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி இருக்கு, என்ன இவனுடைய பையனை இப்படி ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்றானே அப்படின்னு சொல்ல, இல்ல இவன் அப்படிதான் கேட்பான், போய் அவங்களுக்கு தள்ளி விடு, ஜாலியாக விளையாடுங்க அப்படின்னு சொல்ல, இந்த ஆண்ட்டும் இந்த ஆக்னஸும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து அப்படியே அங்கே அன்னைக்கு நாள் முடிய அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா
இவங்க ஃபேமிலி எல்லாருமே ஒரு 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 ஏரி மாதிரி இருக்கு, அந்த இடத்துல வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு, இந்த பேடி ஃபேமிலி இந்த இடம் வந்து ரொம்பவே குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், சூப்பரான ஒரு ஒரு ஏரி, இந்த இடத்துல நாங்கள் எப்பவுமே வந்து குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேடியோட ஒய்ஃப் எல்லாரும் சொல்ல, சரின்னு எல்லாருமே வந்து ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எல்லாரும் ஒன் பை ஒன்னா குளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் குளிக்காம அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில் அவங்களும் குளிக்கிற மாதிரி தெரிய அப்படியே அங்கே கட் பண்ணா அன்னைக்கு அப்படியே ரூம்ல காட்டுறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் இந்த சன்ஸ்கிரீன் அது இதுன்னு எல்லாம் எடுத்து பூசிக்கிட்டு இருக்க, அப்போதான் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து ஏதோ ஒரு விஷயம் கேட்குறான். இங்கே ஏதோ ஒன்று சரியில்லாத மாதிரி இருக்கு, இவங்க பிஹேவ் பண்ணுறதே எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, இல்லை அதெல்லாம் இல்லை, இவங்க கொஞ்சம் கிராமத்து சைடு இருக்கிறதுனால அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி இவங்க பேசிட்டு இருக்க, சரி நம்ம கூடிய சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி இங்கே பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பேடியோட ஒய்ஃப் வந்து அந்த ரூமுக்கு வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர் வந்து நம்ம வெளியே போகலாம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டின்னராக இருக்கும், ஸோ நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருங்க, நம்ம வெளியே டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல, பாத்தியா எவ்வளோ ஒரு பிளசண்டான ஒரு வாமான வெல்கமாக இருக்குது, சரி நம்ம இன்னைக்கு போயிட்டு நம்ம நாளைக்கு ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ரெடியாகி வெளியே வந்தா அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பொண்ணு 3 பேருமே ரெடியாகி வந்திருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தா இந்த பேடியோட ஒய்ஃபு மட்டும்தான் ரெடியாக இருக்காங்க. ஸோ இவங்க பையனை கூட்டிட்டு வரலையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, அந்த இடத்துல ஒருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவன் வந்து இந்த பேபி சிட்டராமா, இந்த குழந்தைகள் எல்லாம் பாத்துக்கிறானாமா. சோ இவன் தான் இன்னைக்கு நைட் நம்ம குழந்தைகளை பாத்துக்க போறான் அப்படின்னு வந்து இந்த பேடி சொல்ல, ஹீரோயின் என்ன சொல்றானா, அப்ப நம்ம குழந்தைங்களெல்லாம் நம்ம கூட்டிட்டு போறது இல்லையா அப்படின்னு சொல்ல, இல்ல அந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு இடம், குழந்தைங்கலாம் நேரத்துக்கு வந்து ரொம்பவே வந்து நமக்கு அந்த டைம் வந்து நல்லா இருக்காது, அவங்க எல்லாத்தையும் வந்து வீட்லயே பார்த்துப்பான், நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அவங்க வந்து ஒரு ட்ரிப் மாதிரி போறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு உட்காந்து பார்த்தா அங்க ஒருத்தன் வரான். இவங்க மட்டும்தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து புக் பண்ணிருப்பான் போல, வேற எந்த ஒரு கெஸ்ட்டுமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க வந்திருக்க மாட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கடற்கரையோரம் அந்த வந்து ரெஸ்டாரண்ட் வந்து இருக்கும். ஸோ இவங்க எல்லாரும் அப்படியே உட்காந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல ஜாலியா பேசிட்டு இருக்க, அங்க ஒருத்தன் வரான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காரன். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் நான் நான்வெஜ் கிடையாது வெஜிடேரியன் தான், பட் மீன்லாம் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்க, இங்க வீட்ல இந்த பேபி சிட்டர் இருக்கான் இல்லையா, இவன் வந்து அப்படியே ஜாலியா ஹைட் அண்ட் சீக் இந்த சின்ன குழந்தைங்க கிட்ட விளையாடிட்டு இருக்கான். அப்ப இந்த சின்ன குழந்தைங்கல இந்த ஆண்ட் இருக்கா இல்லையா, இந்த ஆண்ட்ங்கிறவன் நம்ம ஆக்னஸ்ங்கிற பொண்ணை வந்து ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு வாட்ச் எடுத்து காட்டான். அந்த வாட்ச் எடுத்து அப்படியே காட்டிட்டு இருக்கும்போது அந்த வாட்சுக்கு பின்னாடி ஏதோ பேர் மாதிரி இருக்கு, அதை இவன் காட்டுறான். ஆனா அந்த பொண்ணுக்கு எதுவுமே வந்து புரிய மாட்டேங்குது. அதுக்குள்ள அந்த பேபி சிட்டர் வந்துடுறான். அவங்க அங்கிருந்து போக அப்படியே அன்னைக்கு நைட்டு இவங்க இந்த டின்னர் சாப்பிட்றது இது எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதே டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய செக்ஷுவல் லைஃப் எப்படி இருக்கு, எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்லாம் பேச அப்படியே 2 பேரும் ஜாலியா அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா இந்த ஆண்ட் அப்படிங்கிற பையன் நம்ம ஹீரோயின் பொண்ணுகிட்ட ஏதோ ஒன்று பேச வர, அங்க அதுக்குள்ள அவங்க ஹோட்டல்ல இருந்து வந்துடுறாங்க. இவங்களும் தூங்குற மாதிரி வந்து ஆக்ட் பண்றாங்க. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா பெட்ல படுத்திருக்காங்க. பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க, உங்களுக்காக என்னுடைய லைஃப் எல்லாமே நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், நீங்க இந்த மாதிரி எல்லாம் கோவப்படக்கூடாது, உங்களுக்காக என்னுடைய வேலையை விட்டேன், உங்களுக்காக என்னுடைய சொத்து எல்லாத்தையும் வித்திருக்கேன், நீங்க என்னடா நீங்க என்ன வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு உண்மையை வந்து நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவே கோமா பேசிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் கதவு வழியா அந்த பேடியோட ஒய்ஃப் வந்து இவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டுக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல முடிய அன்னைக்கு நைட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துடும். சரி நம்ம பொண்ணு போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பொண்ணோட ரூமுக்கு போய் பார்த்தா பொண்ணு இருக்காது. எங்கடா நம்ம பொண்ணை காணமே அப்படின்னு வந்து பார்த்தா இந்த பேடியோட ஒய்ஃபோட ரூம்லயும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணு படுத்துட்டு இருக்கா. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவமாயிடுது. சரின்னு வேகமா வந்து நம்ம ஹீரோயின் அவளுடைய பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறான். அன்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு அடுத்த நாள் காலையில யாருக்குமே சொல்லாம இல்லாம இந்த வீடு ரொம்ப மர்மமா இருக்கு, நம்ம இங்கிருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சிருந்த கார்ல வேகமா கிளம்பியும் போயிடுறாங்க. பாதி வழியில போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, நான் வச்சிருந்த பொம்மையை காணோம், எனக்கு அந்த பொம்மை வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. அடம் பிடிச்சதும் இந்த நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்பவே கோவம் ஆயிடுது. சரி வாங்க நம்ம போய் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த வீடு ஏதோ ஒரு மர்மமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. திரும்பவும் இந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அவங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. ஏன் இப்படி எங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்துட்டு சொல்லாம ஓடி போறீங்க அப்படின்லாம் கேட்க, இல்ல எங்க பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி தரையில தூங்குறது, இங்க ரொம்ப சின்ன இடமா இருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இவங்க பேச, சரி இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்க. அப்படியே அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வெளியே நம்ம ஹீரோயின்
ஹீரோயினும் அந்த பேடியோட ஒய்ஃபும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆக்னஸையும் இந்த ஆன்ட்டியும் காட்டுறாங்க. இந்த ஆண்ட் பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஏதோ ஒன்று சின்னதாக ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்குறான் நம்ம ஹீரோயினோட பொண்ணுக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த பையன் என்ன எழுதியிருக்கான் அப்படிங்கிறதே புரியல. அதுக்குள்ளே வேற அந்த பேடியோட ஒய்ஃப் வர அந்த பையன் மடக்கி அதை வந்து வாயிலையும் போட்டுக்கிறான். அதே டைம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த பேடி கூட எங்கேயோ இந்த வேட்டையாடுறதுக்காக போகிறான். அதே டைம் நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயினோட பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி வந்து ஆண்ட் அப்படிங்கிறவன் வந்து ஏதோ ஒன்று எழுதி காட்டான், அவங்க வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து வாயில போட்டு முழுங்கிட்டான் அப்படின்லாம் சொல்ல அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவாக காட்டுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ அங்கே ஒரு நரி ஒன்று போகும், அதை வந்து வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தா அங்கே வந்து அவனால் சுட முடியாது, ரொம்பவே இலக்கண மனசாக இருக்கான். ஸோ அப்போ தான் இந்த பேடி அப்படிங்கிறவன் சொல்கிறான், ஸோ நேற்று நீங்கள் ரூமில் சண்டை போட்டதை நாங்கள் வந்து கேட்டோம், ஸோ உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஏமாத்தலாம் இல்லை, ஒருத்தங்க கூட சும்மா டெக்ஸ்ட் தான் பண்ணியிருந்தா அப்படின்னு வந்து சொல்ல இது வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்க கூடாது, அதை வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து வெளிப்படையாக பேசிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த பேடிங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். ரொம்பவே உயரமான இடம். அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம எல்லாரும் பண்ணுவோம் இல்லையா, கத்துன்னு கத்துறாங்க. கத்துனதுக்கப்புறமா அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா இங்கே எல்லாரும் அப்படியே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேடிங்கிறவன் என்ன சொல்லனா, என் ஒய்ஃபுக்கு நீங்கள் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையனையும் வந்து காட்டுறாங்க, சின்ன பையன் ஆண்ட் அப்படிங்கிற பையனையும் காட்டுறாங்க. அப்படியே எல்லாரும் அந்த இடத்துல முடிய அடுத்த நாள் காலையில் ஆகுது. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த பேடியோட ஒய்ஃப் நம்ம ஹீரோயினோட பொண்ணை பார்த்து என்ன சொல்றா அப்படின்னா, இப்படி வாயை திறந்துலாம் சாப்பிட்டுட்டு கூடாது, வாயை மூடிட்டு மெதுவாக சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து சின்ன குழந்தை, அவளுக்கா ஒன்றும் தெரியாது, அவள் எப்படி சாப்பிட்டுமோ அவள் சாப்பிட்டும், இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்ல நம்ம பேடி அப்படிங்கிறவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னுடைய ஒய்ஃப் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்தவன், ஸோ அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இருக்கும், அதனால் அவளால் மாற்றிக்க முடியல, சாரி சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து சாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஆக்னஸும் இந்த ஆண்ட்டும் வந்து நாங்கள் டான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு குழந்தைங்க இல்லையா, இவங்க டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பையனுக்கு வந்து பெருசாக ஒரு மாதிரி ஸ்டெப்பே வராது. அப்போ இந்த பேடிங்கிறவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வேகமாக வந்து இந்த பையனை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, என் பையனை நான் பண்ண உங்களுக்கு என்ன கோவம் வருதுங்கிற மாதிரி, நீங்கள் என் பையனுக்கு வந்து நீங்கள் ரூல்ஸ் போடாதீங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச அப்படியே அன்னைக்கு அந்த இடம் அப்படியே முடியுது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரும் இங்கே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏன்னா எப்படியாவது இங்கிருந்து போயாகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அதே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பேடிங்கிறவன் வந்து நல்லா படுத்து தூங்கிடுறான். சரக்கு ரொம்ப அடிச்சிட்டான் போல. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவனுடைய இடுப்புல இருந்து ஒரு சாவி கொத்தை இந்த ஆண்ட் அப்படிங்கிற பையன் வந்து எடுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க. இந்த பையன் எடுத்துட்டு போயிட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட பொண்ணையும் கூட்டிட்டு போய் காட்டுறான். அங்க கூட்டிட்டு போய் காட்டினாதான் தெரியுது நிறைய சூட் கேஸ், நிறைய பர்ஸ், நிறைய பேரோட போன்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படி இதெல்லாம் காட்டிக்கிட்டே இந்த பையன் ஒரு ஆல்பம் மாதிரி இருக்கு, ஒரு போட்டோ ஆல்பம் எடுத்து காட்டுறான் பாருங்க. அப்பதான் நமக்கு தெரியுது இந்த பையன் வந்து இப்ப நம்ம ஹீரோயினோட ஒரு ஃபேமிலி இங்க வந்திருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய ஃபேமிலியை இவன் வந்து இந்த பேடி அப்படிங்கிறவன் கூட்டிட்டு வந்து அவங்களுடைய பசங்களை இங்க வச்சுக்கிட்டு அவங்கள சாவடிச்சிடறான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்பதான் இந்த ஆண்ட் அப்படிங்கிற பையன் காட்டுறான், என்னுடைய அப்பா அம்மா கூட நாங்க இங்க வெக்கேஷனுக்கு வந்தோம், எங்க அப்பா அம்மாவை இவன் சாவடிச்சுட்டு என்னுடைய நாக்கையும் அறுத்துட்டான், என்னையும் வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோயினோட பொண்ணுக்கே புரியுது நம்ம எவ்வளவு டேஞ்சர்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க வேகமா போயிட்டு இந்த பேடியோட பையன் என்ன பண்றானா, அவன் வந்து எங்கேயோ அந்த கீழே விழுந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கொடுத்துட்றான். அதே நேரத்தில் இவங்க வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஆக்னஸ் அப்படிங்கிறவ நம்ம என்ன பண்றா அப்படின்னா, தொடையில சும்மா கிழிச்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் வந்து சொல்றேன், இந்த மாதிரி எனக்கு ரத்தம் வருது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஏதோ பீரியட்ஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. பாத்ரூமுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ஹீரோயினோட பொண்ணு வந்து அது எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு வந்திருப்பா போன்ல, அதை எல்லாத்தையும் காட்ட அப்பதான் சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு வந்து புரிய வருது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் எல்லாமே பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, நம்ம இங்கிருந்து சீக்கிரமா போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு நாங்க கிளம்புறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு கார்ல கிளம்பியும் போறதுக்கு வெளியே வருவாங்க. ஆனா அவங்களுடைய காரை இந்த பேடி அப்படிங்கிறவன் பஞ்சர் பண்ணிருப்பான். சரி வாங்க உங்களுக்கு பஞ்சர் போட்டு நீங்க போலான்னு சொல்லிட்டு அவங்களுடைய கராஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு பஞ்சர் போட்டு விட்டு இவங்க அனுப்புவோம் அப்படின்னு பார்த்தா இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பேடியோட பையனை தூக்கி தண்ணியில போட்டுறான். தண்ணியில போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஓடி போய் காப்பாத்துறான். ஆனா காப்பாத்தினதுக்கு அப்புறமா இவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிடறாங்க. கட்டி போட்டு வச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்றான் அப்படின்னா, உங்களுடைய போன் எடுத்து இந்த மாதிரி நாங்க வந்து ஒரு வெக்கேஷனுக்கு போறோம், நாங்க ரொம்ப நாள் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி உங்க பேரண்ட்ஸ் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் மெசேஜ் அனுப்புன்னு சொல்ல
இருக்கும்ல, இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களை அடிச்சு போட்டு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி வெளியே வந்துடுறாங்க. ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறமா அங்க அந்த ஹோட்டலுக்கு போனாங்க இல்லையா, அங்க அதை சர்வ் பண்ணா இல்லையா ஒருத்தன், அவன் வந்து வரான். இவங்க 3 பேரும் இவங்க ஃபேமிலியை வந்து வேட்டையாடுறதுக்காக அப்படியே தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து மாட்டிக்கிறாங்க. ஆனா மாட்டதுக்கு அப்புறமா ரொம்பவே கிளவரா நம்ம ஹீரோயின் வந்து எல்லாரையும் அடிச்சு காலி பண்றாங்க. ஒவ்வொருத்தங்களையா காலி பண்ணிட்டே இருக்கும்போது அப்படியே கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பேடி அப்படிங்கிறவன் வந்து நம்ம ஹீரோயினை வந்து சாவடிக்கலாம்னு சொல்லி நின்றுட்டு இருக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி மாதிரி ஒன்று வச்சிருக்கும். அதை எடுத்து இந்த பேடி அப்படிங்கிறவன் தொடையிலேயே வந்து சொருக அவன் அப்படியே மயக்கம் போட்டுறான். சரி, இங்கிருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேடியோட பையனா இருந்தான் இல்லையா, அதாவது பேடியோட பையன் கிடையாது, அவன் கூட இருந்தான் இல்லையா அந்த ஆண்ட் அப்படிங்கிற பையன், அவன் எங்க அப்பா அம்மையோட இப்படி சாவடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய தலையவே கல்ல தூக்கி போட்டு ரொம்பவே கொடூரமா கத்திக்கிட்டு சாவடிக்கிறான். அதுக்கப்புறமா அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாமே அங்கிருந்து தப்பிச்சு வர்ற மாதிரி காட்டுறாங்க. இதனால தான் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாமே இதனால தான் மற்றவங்க கிட்ட வந்து சோசியலா பழக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிய வருது. கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much for watching. Have a good day.